ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் வீடியோ தான். உங்களுக்கும் கண்டிப்பாக இது இந்த டைமுக்கு இந்த மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால தான் நான் போடலான்னு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் இந்த டைம் இந்த இப்போ டிசம்பர், ஜான்வரி நடக்குது, பிப்ரவரி நடக்குது இல்லையா? இந்த டைமில் நம்ம என்ன மாதிரியான செடிகள் போடலாம், நாற்றுக்கள் போடலாம், எதெல்லாம் வளர்க்கலான்னு சொல்லி ஒரு டிப்ஸ் கொடுங்க. நம்மளோட ஜெயாஸ் கார்டனில் நம்ம எல்லாமே மாசிப்பட்டம், தைப்பட்டம், ஆடிப்பட்டம்னு எல்லா பட்டத்துக்கான விதைகள் எது போடணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த மாதத்துக்கு ஒரு வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குன்னு அவங்க சொன்னதுனால, அதுவும் மெயினாக அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு நம்மளோட வீட்டில் உள்ள கத்திரியெல்லாம் ஒன்றா காமிச்சோமா, அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. சிஸ்டர், கத்திரி நாற்று இப்போ போடலாமா சிஸ்டர், கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்கக்கிட்ட மட்டும் நான் ஒரு பர்சனலாக ஒரு மெசேஜ் போடுறத விட உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போட்டேன் அப்படின்னாக்கா நல்லா இருக்குங்கிறதுனால தான் வீடியோ போட வந்துட்டேன். கத்தரி அப்படிங்கிறது வருஷத்தில் 365 நாட்களும் போடக்கூடிய ஒரு செடிங்க. நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ கூட இந்த பாம்பு கத்திரி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். எது வேணாலும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாங்க, சரிங்களா? கத்திரி செடியை பொறுத்த வரைக்கும் பட்டமே கிடையாது. ஆனால் நிறைய வீடியோக்களில் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அதாவது ஒரு சேனலுக்கு நம்ம கண்டென்ட் வேணும், அதுவும் கார்டன் சேனல்லாம் நல்லா டெவலப் ஆகிறதோ இல்லைனா அதை டெவலப் பண்ணுறதோ கொஞ்சம் சிரமமான வேலைங்கிறதுனால கண்டென்ட்டுக்காக இதுக்கு இது இப்போ தான் போடணும், இதுக்கு இப்போ தான் போடணும், இதுக்கு இன்னும் பெஸ்டிசைடு கொடுக்கணும், இதுக்கு இன்னும் உரம் மட்டும்தான் கொடுக்கணும், அப்படி நிறைய யோசித்து கண்டென்ட் போடுறாங்க. பட் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தேவையில்லை. நம்மளுடைய உறவுகள் அத்தனை பேரும் கார்டன் வச்சு ஆரோக்கியமாக மாறுனா எனக்கு அது ஒன்றுமே பரம திருப்தி. ஸோ எனக்கு சேனல்னாலலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், கத்தரி 365 நாள் நீங்கள் போட்டுக்கலாம். நாற்று எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நாற்றை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற காலங்களாக இருந்துச்சு அப்படின்னாக்க வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நிழல் பகுதியில் கொஞ்சம் செமி சேடரில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மொட்டை வெயிலில் வச்சோன்னா நாற்றுக்கள் அம்பா போயிடல. அதனால் அதே நேரம் வெயிலே இல்லாமலும் வச்சிடாதீங்க. ஓரளவு தழுத்து நல்லா வந்ததுக்கப்புறம் வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் 30 நாட்கள் அல்லது ஒரு ஜான் அல்லது அரை அடி அந்த நீளம் வந்ததுக்கப்புறம் தான் பிடுங்கி நடணும். ரொம்ப குட்டியோண்டு இருக்கும்போதெல்லாம் பிடுங்கி நடுறீங்க. அப்படி பிடுங்கி நட்டிங்கன்னா அது நல்லா வராது ஹெல்த்தியாக, சரிங்களா? சரி, கத்தரி மட்டும் தான் போடணுமா அப்படின்னு ஒரு சில பேர், கண்டிப்பாக கிடையாது. கத்தரி போடலாம், அதுக்கப்புறம் தக்காளி போடலாம், மிளகாய் போடலாம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். வருஷம் முழுக்க நான் போட்டிருக்கேன். தக்காளி நாற்று எப்போ நினச்சாலும் போடுவேன், கத்தரி எப்போ நினச்சாலும் போடுவேன், அதே மாதிரி மிளகாய் எப்போ நினச்சாலும் போடுவேன். அதே மாதிரி நம்ம முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா, எப்போ வேணாலும் போடுவேங்க. எப்போ போட்டாலும் அது கரெக்டாக அதோடைய தன்மை ஒரு 1.5-2 மாதம் ஆச்சுன்னா அழகாக அதில் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன காய், சீனவரைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, எப்போ வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. அதுக்கெல்லாம் பட்டமே கிடையாது. அதே மாதிரி இது இருக்குது பாருங்கள், அது என்ன, வெண்டைக்காய், பட்டமே கிடையாதுங்க. எப்போ வேணும்னாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன, நம்ம வீட்டிலையே பார்த்து சொல்லிடுவேன் நான். இந்த மாதிரி காய்கறி, அதே மாதிரி கொடி காய்கறிகள் அப்படின்னாவே கட்டாயம் ஆடிப்பட்டத்தில் மட்டும்தான் கொடி காய்கறிகள் போடணும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க தானே? கண்டிப்பாக கிடையாதுங்க. அவரை ரகங்கள் எல்லாமே, அவரைனா எல்லாமே கிடையாது, ஒரு சில அவரை ரகங்கள் எல்லாம் ஆடியில் தான் போட முடியும். அது பனியில் தான் காய்க்கும். ஸோ அதனால் நம்ம போட முடியாது. ஆனால் ஒரு காராமணி எடுத்துக்கோங்க, எப்போ வேணாலும் போடலாங்க. எந்த சீசன்லேயும் காராமணி சும்மா அப்படி நமக்கு காய்க்கும், எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் சுரைக்காய் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். புடலங்காய் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். இவங்களுக்கெல்லாம் சீசனே கிடையாதுங்க, சரிங்களா? இதெல்லாம் கொடி காய்கறிகள் எல்லாமே ஆடிப்பட்டத்தில் தான் போடணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. கொடி காய்கறிகளிலும் ஒரு சில இதெல்லாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி வெள்ளரிக்காய் எப்போ வேணும்னாலும் போடலாம். ஆனால் வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமான அறுவடைனா நம்ம தேவையை விட அதிகமாக அறுவடை கிடைக்கும். மற்ற டைமில் அறுவடை நார்மலாக கிடைக்கும். ஸோ இவங்க எல்லாம் நான் ஓரளவு டிப்ஸ் கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
காய்கறி கடையில் போய் நம்ம 360 நாள் காய் வாங்குகிறோம்ல, அப்படி காய் வாங்கும்போது எந்தெந்த காய்கறிகள் எல்லாம் எல்லா நாட்களும் 365 நாளும் கிடைக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதாங்க எப்போதும் கிடைக்கக்கூடிய, எப்போதும் போடக்கூடிய காய்கறிகள்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு வீடியோ பார்த்து அதுக்காக உட்காந்து நீங்கள் கிளாஸ் எல்லாம் படித்து நோ 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 எப்போதும் கிடைக்கக்கூடிய காய்கறிகள் எப்போதும் போட்டு வளர்க்கலாம். ஒரு சில காய்கறிகள் எப்பயாவது தான் கிடைக்கும் இல்லையா, அதுதான் நிறைய கிடைக்கும் அந்த டைமில். அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் பட்டங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ கிழங்கு ஐட்டமெல்லாம் பாருங்கள் தையில் தான் வரும். ஸோ தையில் போட்டு தையில் எடுப்பாங்க, சரிங்களா? அது மாதிரி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இதுக்குன்னெலாம் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சு படித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? ஓரளவு கிளியர் ஆகிருப்பீங்க நம்புகிறேன். கிளியர் ஆகலைனாலும் ஏதாவது உங்களுக்கு இது சம்மந்தமாக எனக்கு நீங்கள் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது குக்கிங்காக இருக்கட்டும் கார்டனிங்காக இருக்கட்டும், நான் உங்களுக்காக உடனடியாக போடுறதுக்கு தயாராக இருக்கேன். கார்டனிங்னால் உடனே போட்டுருவேன், குக்கிங்னால் கொஞ்சம் டைம் எடுத்து போடுவேன். ஆனால் உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்படும், சரிங்களா? இன்றைக்கி நான் தண்ணியே ஊற்றலைங்க இன்னும். எதற்காக அப்படின்னா, இதை தொடர்ந்து இன்னொரு லாங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் இன்றைக்கி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன், நம்ம வார வாரம் கொடுக்க முடியறதில்ல. எல்லோரும் நிறைய சொல்லுவாங்க வார வாரம் கொடுங்கன்னு, பட் கொடுக்க முடியறதில்ல என்னால். ஸோ இன்றைக்கி நான் மாதத்தில் ஒரு நாள் கொடுப்பேன். அது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருவேன். அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்மா. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you மா.